ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் 2025 இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்னல்கள் நீங்கி இனிய புத்தாண்டு அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் முதல்ல ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக ஜனவரி 4ஆம் தேதி முதல் கிரக பயிற்சியானது நடக்க போகுது. அந்த பயிற்சி தொடர்ந்து தான் உங்களுக்கு எல்லா பயிற்சியுமே நடக்க போகுது. அதனால் என்னென்ன பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி. ஸோ 2025 ஜனவரியில் 4 கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகுது. இந்த 4 கிரக பயிற்சிகளில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சி. இது கிரகங்களுடைய அதிபதியான புதனுடைய பயிற்சி கரெக்டாக நடக்க போகுது. புதன் பகவான் விருச்சிக ராசியை விட்டு 2025 ஜனவரி 4ஆம் தேதி தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறாரு. 20 நாட்கள் இந்த ராசியில் சஞ்சரித்து விட்டு ஜனவரி 24ஆம் தேதி மகர ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு. இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய பயிற்சி புதன் பயிற்சி. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி. இதற்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இதோடு இந்த நாளில் பிரயாராஜால் மகா கும்பமேளாவும் தொடங்குது. இதுதான் ரெண்டாவது முக்கியமான இந்த ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி. அப்புறம் மூணாவது நடக்கக்கூடிய பயிற்சி பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி. சூரியனுக்கு பிறகு இந்த ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரியில் மூன்றாவது முக்கிய பயிற்சி செவ்வாய் கிரக பயிற்சியாக சொல்லப்படுது. இவர் கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு. செவ்வாய் 2025 ஜனவரி 21 அன்னைக்கு மிதுன ராசியில் பிரவேசித்து நம்ம எல்லாருக்குமே அருளை பொழிய போகிறாரு. அது என்ன மாதிரியான அருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா சுக்கிர பயிற்சி. 2025 ஜனவரி மாதத்தின் கடைசி மற்றும் 4வது முக்கிய நிகழ்வு சுக்கிர பயிற்சி. செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜனவரி 28, 2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு. இவர் மாறக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர மாற்றமானது ஏற்பட போகுது. 2025 ஜனவரி கிரக பயிற்சிகள் இதுதாங்க. இந்த பயிற்சிகளால் தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதம் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக நிர்வாகம் நன்றியோடு இருக்கும். உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வகையிலையும் உதவி செய்யும். உங்கள் முன்னேற்றத்திற்கான தருணம் வந்துவிட்டது. உங்கள் நிறுவனத்தை தொடங்க இதுவே சிறந்த நேரம். மேலும் குறைந்த அளவு மூலதானத்தோடு தொடங்க பரிந்துரைக்கப்படுது. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் இலக்குகளை விரைவில் அடையலாம். காதலர்கள் உங்கள் உறவுகளில் கவனமாக இருக்கணும் மற்றும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படணும். திருமணமான தம்பதிகள் உங்கள் நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கணும். மேலும் உங்கள் முன்னேற்றத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லா வழிகளில் அவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சாகச பயணத்திற்கு உங்களுடைய துணையை அழைத்து செல்ல இதுவே சிறந்த தருணம். மகர ராசிக்காரங்க பொருளாதார நிலை சீராகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும். முதலீடு செய்வதற்கு இதுவே ஒரு சிறந்த நேரம். நீங்கள் நல்ல மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்ந்து இருப்பீங்க. பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் தேர்வுகளில் கூட சிறப்பாக செயல்படுவீங்க. இப்படியெல்லாம் பாசிட்டிவான பலன் கிடைக்கும். அப்புறம் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னா, உங்கள் உறவுகளில் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய அறிவுரைகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம். தயவு செய்து ஒருவரை ஒருவர் நம்பி பேசும்போது அமைதியாக இருங்க. திருமணமான தம்பதிகள் முன்னேற்றத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லா வகையிலும் ஆதரவோடு இருப்பாங்க. மேலும் திருமணமான தம்பதிகள் ஒன்றாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க. உங்கள் துணையை சாகச விடுமுறைக்கு அழைத்து செல்ல இதுவே சரியான நேரம்.
முதியவர்கள் மற்றும் பெற்றோரோடு பழகும்போது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏனெனில் அவர்களுடன் உங்கள் உறவு கடினமாகவும் தேவையுடனும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வயதானவர்களோடு அன்பான முறையில் நடந்து கொள்ளும். மற்றவர்களுடைய நட்பை பெறணும். உங்கள் குடும்பம் உங்களை முன்னேற்ற ஊக்குவிக்கும். ஸோ கவனமாக குடும்ப உறவில் இருக்கணும். அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வங்கி இருப்பு நன்றாக இருப்பதையும் தொடர்ந்து சீராக வளர்ச்சி அடைவதையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் நிதி நிலைமையை மேலும் மேம்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய இது ஒரு சாதகமான நேரம். உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் நிதி வெற்றி அடைய உங்களுக்கு உதவுவாங்க. ஆலோசனைகளை வழங்குவாங்க. நீங்கள் அதை கேட்டு நடங்க. நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறும்போது வலுவான ஆதரவு நெட்வொர்க் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். கூடுதலாக நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும். குறிப்பாக பங்கு வர்த்தகம் மற்றும் பிற முதலீடு வாய்ப்புகள் வரும்போது இந்த நேர்மறையான போக்கு உங்கள் முதலீடுகளை உறுதியான வருமானத்திற்கு வழிவகுக்கும். மேலும் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலையும் நிலையானதாக இருக்கும். இது உங்கள் ஒட்டுமொத்த நிதி நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்கும். பாதுகாப்பான அடித்தளத்தை கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதி நிலைமை இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. அலுவலக நிர்வாகத்தால் பாராட்டு கிடைக்கும். உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களால் இயன்ற விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் மேம்பாட்டுகளுக்கான நேரம் இந்த மாதம் இருக்கும். ஆசிரியர் தொழிலில் உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. மேலும் உயர் நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவுகளையும் பெறுவீங்க. தாள்கள், தொழில்நுட்பம் மற்றும் பிற ஐடி தொடர்பான சேவைகள் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நிர்வாகத்தில் வெகுமதி கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு வெகுமதிகளை பெற கடினமாக உழைக்கணும். மற்றும் உங்களோடு முரண்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் மேலாளர்களோடு பொறுமையாக இருக்கணும். சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரங்க பொறுமையை கையாளும் போது விரக்தி அடையலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்காம போகலாம். அமைதி காக்க வேண்டும். ஆனால் சில தோல்விகளோடு வெற்றியை ருசிப்பீங்க. ஊடகம் மற்றும் சினிமா துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கடுமையாக உழைக்கணும். ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழிலில் உங்கள் வணிகத்தை நிறுவுவதற்கான சரியான தருணம் இது. குறைந்தபட்ச மூலதனத்தோடு தொடங்குவது ஒரு புத்திசாலித்தனமான உத்தியாகும். ஏனெனில் இது சந்தையில் மிகவும் நிர்வகிக்கக்கூடிய நுழைவை உங்களுக்கு அனுமதிக்கும். ஏற்கனவே வணிகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் உங்கள் இலக்குகளை விரைவாக அடைய முடியும். இருப்பினும் வணிக கூட்டாண்மைகளை கருத்தில் கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். கூட்டாண்மைகளில் ஈடுபடுவது எதிர்பாராத சிக்கல்களை சவால்களை கொண்டு வரும். உங்கள் நிறுவனத்தை சுயநிதானமாக கட்டியெழுப்பதில் கவனம் செலுத்துவது நீண்ட காலத்திற்கு அதிக வெற்றி மற்றும் நிறைவுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கியம். இந்த மாதம் கிரக மாற்றங்களால் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்கள் அன்றாட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதன் மூலம் பதட்டம் குறையலாம். தெளிவான முடிவுகளை எடுக்கணும். மகிழ்ச்சியோடு இருக்கணும். நீங்கள் சமநிலையோடு செயல்படணும். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோக வாழ்க்கை இரண்டிலுமே சிறந்து விளங்க உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் மாணவர்கள். பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. கல்வியில் முன்னேறுவதற்கு இது மிகவும் நல்ல சாதகமான மாதமாக இந்த கிரகப்பயிற்சி இருக்குது. உயர்நிலை கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. வெளிநாடு சென்று படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்கள் விசா கிடைக்க பெறுவீங்க. ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் உங்கள் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற கண்டிப்பாக சிறிது காலம் இந்த டைம் வெயிட் பண்ணும். ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பயனடைஞ்சது போல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.